அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். வீடியோ போட்டு 1 வீக்கு மேலே ஆச்சு. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அட் சேம் டைம் வீடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதனால எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு டெய்லி அப்லோட்ஸ் வந்துடும். இன்றைக்கி நெத்திலி மீன் சிப்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நெத்திலி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. மீடியம் சைஸ் இருக்கணும் நெத்திலி மீன். அது முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. முள் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நெத்திலி மீனை எடுத்து தலையை மட்டும் கிள்ளி போட்டுருங்க. நடுவில் அந்த குடல் பக்கத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த முள்ளை நீங்கள் எடுத்தாலே அழகாக வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி கழுவிலே வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உடைச்ச கடலை தூள் இருக்குல்ல, அது நெருன்னு அடைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுதான் அந்த மீனுக்கு டேஸ்ட்டு. அது 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 லெமன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சேர்க்கலை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டும் அதை நல்லா பிரட்டி ஒரு 10 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து கடாயை காய வச்சு பக்கோடா மாதிரி அங்கங்கே போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் மொறுமொறுன்னு ஆக்கி விட்டு எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் அந்த எண்ணெயில் மீன் போடையில் நுரையாக வரும். அந்த உடச்சக்கல்ல தூள் போட்டுக்கிறதுனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் பொரியறது பொரிஞ்சிடும். இதே மாதிரி பிரட்டி வச்ச எல்லாத்தையும் போட்டு கிறிஸ்பி ஆகிற வரையும் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். நெத்திலி மீன் சிப்ஸ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.